நெகட்டிவாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா, டிப்ளமேட்டிக்கலாக நம்ம ஃபெயிலியராக இருக்கும். என்ன டிப்ளமேட்டிக்காக ஃபெயிலியராக இருக்கும்? ஒரு நாட்டினுடைய போர் நிறுத்தத்தை யார் அறிவிக்கணும்? நம்மளுடைய முப்படை தளபதிகள் அறிவிக்கணும். இல்லை நம்மளுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் செக்ரட்டரி மிஸ்த்ரி அவருடைய வேலையை அழகாக பண்ணிகிட்டு இருந்தார், அந்த வேலையை அவர் அறிவிச்சிருக்கணும். இல்லை விங் கமாண்டர்ஸ் 2 பேர் ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்தாங்க, 2 லேடிஸு, அவங்க அறிவிச்சிருக்கணும். இல்லை நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அறிவிச்சிருக்கணும். இல்லைன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் அறிவிச்சிருக்கணும். ஆனால் எப்படி ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணுறாரு? இப்போ இது ஒரு நாட்டினுடைய சவர்னிட்டிக்கே ஒரு கேள்விக்குறி. அப்போ ட்ரம்ப் 3 நாளைக்கு முன்னால் 4 நாளைக்கு முன்னால் என்ன சொன்னார்? இதை பற்றி போர் ஆரம்பித்த உடனே என்ன சொன்னார்? இட் இஸ் எ ஷேம், தீஸ் 2 countries ஆர் ஃபைட்டிங் ஃபார் டிகேட்ஸ், ஐ ஹோப் இட் வில் எண்ட் சூன் அப்படின்னார். சொன்னாரா இல்லையா? அப்போ இது ஒரு வெக்கக்காடான விஷயம். 2 நாடுகளும் வேறு வேலை இல்லாமல் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, இது சீக்கிரம் முடிஞ்சால் நல்லது அப்படின்ட்டு போயிட்டார் அவர் வாட்டில். இது வரைக்கும் ட்ரம்ப் சொல்லி இஸ்ரேல் வாரம் நிறுத்தியிருக்கா? ட்ரம்ப் சொல்லி பாலஸ்தீன் வாரம் நிறுத்தியிருக்கா? ட்ரம்ப் சொல்லி உக்ரைன் வாரம் நிறுத்தியிருக்கா? ட்ரம்ப் சொல்லி ரஷ்யா வாரம் நிறுத்தியிருக்கா? ட்ரம்ப் சொல்லி சிரியா வாரம் நிறுத்தியிருக்கா? யாராவது இவன் அமெரிக்கா சொல்லி வாரம் நிறுத்தியிருக்கா? வாரம் நின்றுருக்கா அது வரைக்கும்? சரி, ட்ரம்ப் சொல்லி ஏன் இந்தியா வாரம் நிறுத்துச்சு? இந்த கேள்விக்கு என்ன பதில்? இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்